ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். கார்த்திகை தீபம் சீரியலில் என்ன சொல்கிறதுனே தெரியல. என்னடா இது அதிசயமாக கார்த்திக் ரேவதி கார்த்திகை தேடி போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். என்னடா ஒன்றும் பண்ண மாட்டாங்களே அப்படின்ட்டு. பட் இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டுருக்காங்க. என்னென்னா, அவங்க அம்மா போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களாம். என்ன கம்ப்ளைண்ட்னா, கார்த்திக் ரேவதியை கடத்திட்டு போயிட்டாரு. என்னடா அந்த பொண்ணே நானாக வாலண்டியராக போகிறேன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு உண்மையை சொன்னாலே அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் விட்டுருவாங்க. அதை விட்டுட்டு வெளில உட்காந்து போராட்டம்லாம் பண்ணிகிட்டு இருக்கு. அப்புறமா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே இதெல்லாம் என்னத்தை சொல்கிறது எனக்கு தெரியல. கொடுத்த கம்ப்ளைண்ட் வேறு மாதிரி கொடுத்தா கூட பரவாயில்ல. ஆனால் அவங்க அந்த டைலாக் சொல்லும்போது என் பொண்ணை கடத்திட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. பட் உள்ள கம்ப்ளைண்ட் என்னவா போயிருக்குங்கிறது நமக்கு தெரியல. எபிசோட் பார்க்கும்போது தான் கிளியராக புரியும். ஏன் எதுக்கு இதெல்லாம் அவங்க 2 பேரும் சேர்த்து வச்சு வேறு மாதிரி ட்ராக் ஸ்டோரி கொண்டு போகலாம்ல. சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் 2 பேர் நல்லா கொண்டு போய் சூப்பராக கொண்டு போகலாம். பட் அதை தாண்டி அந்த மெமரி லாஸ்ட் ட்ராக்கில் கூட அதை கொண்டு வந்தாங்க போல். இப்போ ரொம்ப மொக்கையாக எது ஸ்டோரி கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது எனக்கு பார்க்குறதுக்கு. அந்த நடுவில் ஒரு சீன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. இப்போது எதை நோக்கி போகுதுன்னே தெரியாமல் கதை போயிட்டுருக்கு. இந்த கோயில் ட்ராக் ஒரு பக்கம் தொங்குது, அந்த பக்கம் அப்படியே இருக்குது. அது போகுது, பார்ப்போம். இல்லை வேறு அவங்களுக்கா ஸ்பெஷலாக கட்டப்பட்ட வீட்டுக்கு போகல, தாத்தா பாட்டி வீட்டுக்கு போயிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்னங்க நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. எப்படி வெளில வந்துடுவார், போராட்டம்லாம் பண்ணி கூப்பிட்டு வந்துடுவாங்க நம்ம ரேவதி. அடுத்து என்ன ஸ்டோரி வைக்கிறாங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒருவேளை அந்த வீட்டுக்கு போகிறாங்களா, இல்லை ரேவதி மட்டும் தனியாக போகிறாங்களா? ஏன்னா நம்ம கார்த்திக் வேறு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காருல்ல, அதை வச்சு ஏதாச்சும் பிளாக்மெயில் பண்ணுறாங்களா? வெயிட் பண்ணி பார்ப்போம்.